இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கும் சேர்த்து தான் நல்லது பண்ண போறேன். நான் பார்த்துக்கிட்டதே அவனை திரும்பி வராத இடத்துக்குங்க. அப்படின்னா என்ன அந்தமானுக்கு கூட்டிட்டு போக போறாளோ? செம்மத்தை அப்ப இவதான் போட்டு தள்ள போகுதாளோ? இதைத்தானே நான் ரொம்ப நாளா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்ட்டியே ஏதோ புதிர் போடுற மாதிரி பேசிட்டு போகுதா? என்ன யோசிக்கிற? இப்ப என்ன பண்ண போற? ஆமால, எல்லாம் உன் வழியில தான் யோசிக்க. அந்த ஆளை கொன்னுட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துராது, வளர்ந்துகிட்டே தான் போகும். அந்த ஆளை சட்டத்துல சிக்க வச்சு நிரந்தரமா உள்ள தள்ளுறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்க. எப்படில ரத்னா ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் காணாம போனதுல கூட தான் அந்த ஆளுக்கு பங்கு இருக்கு. ஆனா நம்மளால தான் ப்ரூவ் பண்ண முடியலையே. கொஸ்டின் பேப்பர் பண்டல் கிடைச்சதும் கேஸ் நிக்காம போயிடுச்சே. அண்ணா, இத்தனைக்கு அந்த ஆட்டோ ராஜேந்தர் ஒத்துக்கிட்டார்ல, சவுந்தர பாண்டி மாமா தான் கொஸ்டின் பேப்பரை தூக்க சொன்னார்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீ மறந்துட்டியானே? அண்ணன், அந்த ஆள் அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நம்ம யாருக்குமே நிம்மதியே கிடையாதுன்னு. அந்த ஆளை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம யாருக்கும் விடுதலையும் கிடையாது. அதான் எங்க அப்பனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிடுவான். எனக்கு என்னமோ அவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லை என் உள் மனசு சொல்லுதுல, நிச்சயம் அப்பனோட வேலையா தான் இதுவும் இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டில் தானே இருந்தா, வரணி கூட தெரியும்ல. நீ பார்த்தல நடுராத்திரில திடீர்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போனால. ஆமா, நம்ம கூட விரட்டி போய் பிடிச்சோம். பார்த்தால எங்க கூட போறேன்னு சொல்லாம திமிரா பேசிட்டு போனாலா. இல்லை, நிச்சயம் அதுல அப்பனுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குல்ல. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி நிரந்தரமா உள்ள தள்ளணும்ல. இதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச எல்லா தப்புக்கும் தண்டனையா அவனை உள்ள தள்ளி ஆகணும்ல. அவனை விடவே கூடாது. இந்த வாட்டி அவனை சும்மா விடக்கூடாதுல்ல. வணக்கங்க. இனி ஞாபகம் இருக்குங்களா? ஒரு வகையில நீங்களும் நானும் அந்த சவுந்தர பாண்டியால நேரடியாவே பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் என் அம்மையை இழந்தேன், நீங்க உங்க மகனை இழந்தீங்க. துர்கா பாருங்க, அவ தான் என் அம்மா சூடாமணி. உங்க மகனை கொன்னுட்டாவன்னு நீ நினைச்சிட்டு இருக்கீல, அந்த சூடாமணி. நீங்க நினைக்கிற மாதிரி என் அம்மா ஒண்ணு உங்க மகனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போல. உங்க மகனை உண்மையிலேயே கொன்னது அந்த சவுந்தர பாண்டியன். அந்த ஆள் என்ன செஞ்சாருன்னு சொல்லுதேன், உங்களுக்கே புரியும். அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளை. அந்த மாதிரி ஒருத்தர் கேட்காரேன்னு சொல்லிட்டு அப்பாவியா என் அம்மையும் அந்த கொலைபடியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஆனா அந்த சவுந்தர பாண்டி சொன்ன மாதிரி எங்க குடும்பத்தை பார்த்துக்காம எங்க எல்லாரையும் அடிமை மாதிரி நடத்தினாரு. அப்பாவிங்களே, என் அம்மா ஒரு எறும்ப கூட கொல்ல தெரியாதவ. அவ எப்படி உங்க மவனை கொண்டு இருப்பா? இப்ப பாருங்க, நான் என் அம்மையை இழந்து நிக்க, நீங்க உங்க மவனை இழந்து நிக்கிய. உங்க பேரன் ஜெயில இருக்கான், ஆனா அந்த சவுந்தர பாண்டி மட்டும் வெளியில சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்க வேண்டாமா? ஐயா, அந்த ஆள் என்ன பெத்த அப்பந்தான். ஆனா கேடு கெட்ட வேலை செய்யறதுல அந்த ஆளை விட்டா இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது.
வாழ்க்கை முழுக்க அந்த ஆளு செய்யாத பாவமும் இல்ல அநியாயமும் இல்ல. பெத்த மகனையே இப்படி பேசுறீங்களா? அது மட்டுமா சார், நான் அவரோட பொண்ணு. பெத்த மக என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக அவர் செய்யாத அக்கிரமமே இல்லைங்கய்யா. அவரால அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க. இத்தனை வருஷம் எங்களை எதிரியாவே நினைச்சிட்டு இருந்தியே, திடீர்னு இதெல்லாம் உங்களை கூப்பிட்டு சொன்னா அது நம்பர் தான் வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? எதை வச்சு என்னை நம்ப சொல்ற? அதுக்கு ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அந்த ஆளு ஊருக்கு முன்னாடி அவனே கொடுத்த வாக்குமூலம் இருக்கு. அதை நீங்களே பாருங்க. பாவி பாவி, இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிட்டு நல்லவன் போல நடிச்சு எங்களை எல்லாம் ஏமாத்தி இருக்கான். சண்முகம், இப்பவே இவனை சும்மா விடக்கூடாது. நான் இப்ப என்ன செய்யணும்? அடுத்து நீங்க என்ன செய்யணும்ன்றத நான் சொல்லுதேன். என்னாச்சுமா? பேசிக்கிட்டு இருக்கும் போதே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டாங்க டாக்டர். பேச்சு மூச்சே இல்ல டாக்டர். நீங்க யாருமா? பக்கத்து வீட்ல தான் இருக்காங்க. என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹார்ட் அட்டாக்கா இருக்கும், வெயிட் பண்ணுங்க. ஐயோ கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன செய்வேன் டாக்டர்? இந்த வருமா, இப்போதைக்கு ஸ்டெபிலைஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். உடனே ஆன்ஜியோ பண்ணியே ஆகணும். அவங்க ஹஸ்பண்ட் எங்க? தெரியலையே டாக்டர். அவங்க உடனே இங்க வந்தாகணும். அவர் சைன் பண்ணாதான் நாங்க ப்ரொசீஜர் ஆரம்பிக்க முடியும். இல்லைன்னா பொழைக்க மாட்டாங்கம்மா. ஐயோ, அவர் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அந்த அம்மாவை காப்பாத்துறேன்னா உடனே அவர் இங்க வர சொல்லுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த மனுஷன் எங்க இருக்காருன்னு தெரியலையே. பஞ்சக்கா மொபைல் இருக்குல்ல? ஏடி பஞ்சு, என்னத்துக்கு இப்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்க? ஐயோ அண்ணே, பஞ்சக்காவுக்கு ஹார்ட் அட்டாக்னே. என்னது? பஞ்சுக்கு நெஞ்சு வலியா? என்னலே சொல்ற? நீ யாரு? நான் தானே அந்த 3வது வீட்டு மஞ்சுளா. என்கிட்ட தான் பஞ்சக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு நெஞ்ச புடிச்சிட்டு சாஞ்சிட்டாங்கண்ணே. ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் டாக்டர். என்னமோ ஆபரேஷன் அது இதுன்னு சொல்றாங்க. ஐயோ, எந்த ஆஸ்பத்திரிமா? செந்தில் நகர்ல இருக்குல்ல, அந்த ஆஸ்பத்திரி தானே.